ஒரு சிறிய நகர்ல வாழ்ந்தவன் அருண். அவனுக்கு ஒரு கனவு, ஒரு வெற்றிகரமான ரைட்டர் ஆகணும். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் தினமும் எழுதுறதில்ல. ஒரு நாள் எழுதுவான், அடுத்து 10 நாளைக்கு எழுதவே மாட்டான். அவனுக்கு கனவு இருக்கிறது, ஆனா கன்சிஸ்டன்சி இல்லை. ஒரு ராத்திரி அருண் வீட்டின் டெரஸ்ல உட்கார்ந்து இருந்தான். கனவு இருக்கு, ஆனா ப்ராக்ரஸ் எதுவும் இல்லை. அந்த நேரத்தில் அவன் தாத்தா வந்து உட்காருகிறாரு. என்னடா யோசனையா இருக்கே? அருண் சொல்றான். தாத்தா, நான் பெரிய எழுத்தாளர் ஆகணும்னு ஆசை. ஆனா எப்ப எழுத ஆரம்பிச்சாலும் சில நாள்ல கொடுத்துட்றேன். தாத்தா சிரிச்சு சொல்றார், வெற்றியை எட்டுறது பெரிய விஷயம் இல்லை, சின்ன விஷயத்தை தினமும் செய்யறது தான் பெரிய விஷயம். அது சொல்லிட்டு தாத்தா ஒரு கதையை சொல்றாரு. காடு நடுவுல ஒரு பெரிய கல் இருந்தது. அது வருடங்கள் ஆகியும் கூட அசையல. ஆனா தினமும் ஒரு சிறிய துளி தண்ணி அந்த கல்லின் மேல் விழுந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் மட்டும் இல்லை, ஒரு வாரம் மட்டும் இல்லை, ஆண்டு 10. அந்த சிறிய துளியால அந்த பெரிய கல்லே ஒரு குழி போல ஆழ்ந்து போயிருச்சு. இதை கேட்ட அருண் தினமும் எழுதி ஒரு பெரிய பப்ளிஷர் ஆனான். ஒரு வருஷத்துல அவன் எழுதிய நாவல் ஒரு பெரிய பதிப்பு நிறுவனம் அக்செப்ட் பண்ணுச்சு. அது பெஸ்ட் செல்லர் ஆனது. அருண் ஒரு எழுத்தாளர் கிடையாது, ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனான். அவன் எல்லாருக்கும் சொன்னது ஒரு வாக்கியம்: கன்சிஸ்டன்சி இஸ் த ரியல் மேஜிக். டேலண்ட் இல்லைனாலும் வெற்றி பெறலாம், ஆனா கன்சிஸ்டன்சி இல்லைனா டேலண்ட் கூட உதவாது. உனக்கு கனவு இருக்கா அப்படின்னா தினமும் ஒரு சிறிய செயலை தொடர். வெற்றிதானா உன்னை தேடி வரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.